வணக்கம். பிரசாந்தி டிவியின் அன்பான நல்வாழ்த்துக்கள் அனைத்து சாய் பக்தர்களுக்கும். நம் அன்பு பகவானின் 91வது ஜெயந்தி விழா, பிறந்தநாள் ஜெயந்தி விழா கொண்டாட்டம் நம் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ சத்ய சாய் சேவா நிறுவனத்தின் சார்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக வியாழக்கிழமை பாளையங்கோட்டை ஸ்ரீ சத்ய சாய் சேவா சமிதியில் பகவானுக்கு பல்லக்கு உற்சவம் மிகவும் சிறப்பாக பகவானின் அருளினால் நடைபெற்றது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து சாய் பஜன்களும் சத்சங்கங்களும் மகா நாராயண சேவையும் மிகவும் சிறப்பாக 3 நாள் கொண்டாட்டமாக வஸ்திரதானமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் சாய்ராம்.
विद्महे सत्यदेवाय धीमहि प्रचोदयात्. அப்புறம் நானும் சொன்னேன், நானும் என் மிஸ்ஸஸும் சேர்ந்து சுவாமிக்கு நேர்ந்து வச்சோம். சுவாமி இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடத்தி வைக்கிற சுவாமின்னு விரும்பிருந்தோம். அதே மாதிரி சாய்ராம் கோபி சாய்ராம் சொல்லி அவரும் வந்து சுவாமின்னு நேர்ந்து வச்சுருந்தாரு. நேர்ந்து வைக்கிறதுங்கிறது அது ஒரு சாதாரண ஒரு ஃபார்மாலிட்டி தான். இருந்தாலுமே வந்து சுவாமி வந்து நமக்கு ஒவ்வொன்றுமே இன்ச்சு பை இன்ச்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே சாமி எங்கேயோ கொண்டு போய் நடத்தி வைக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து சுவாமியோட பிறந்தநாள் விழாவானது இந்த பாளையங்கோட்டையில் வந்து ராமர் கோவில் இருக்குது. அதில் வந்து ஒரு சௌராஷ்டிர கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் சுவாமியோட பிறந்தநாள் விழா நடக்க இருக்கிறது. மார்னிங் 9 to 10 வரைக்கும் பஜன், 10 to 11 வரைக்கும் சுவாமி பாதுகைக்கு வந்து சிறப்பு ருத்ராபிஷேகம் எல்லாம் நடக்க போகுது. அதை சுற்றி 11 to 12 வரைக்கும், அதாவது ஸ்டேட் லெவலில் வந்து எஸ்ஆர்பி கோஆர்டினேட்டர் திரு முரளிகிருஷ்ணன் சேலத்தில் இருக்காரு. அவர் வந்து நமக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது முடிஞ்சு வஸ்திரதானம், அப்புறம் வந்து நாராயண சேவையுடன் 1 மணிக்கு பூர்த்தியாக உள்ளது. இதே போன்று எல்லோரும் வந்திருந்து பகவானின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி தர நாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாய்நாத். 23 வர சனிக்கிழமை 23/11
திருப்பி சொல்லிட்டு இல்லை அங்கிருந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட பூவை போட்டுருங்க. நமஸ்தே புத்தபர்த்தீச நமஸ்தே பக்தவத்சலா நமஸ்தே சர்வதேவாத்மன் நமஸ்தே பரமேஸ்வர त्वमेव शरीरस्माकं दयां गुरुमयि प्रभो त्वमेव भगवन् बाबा दृष्ट நிறைய சாய அன்பர்கள் இங்கே பகவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் குழுமியுள்ளோம். உங்கள் அனைவரின் பொற்பாதங்களிலும் என் அன்பு கோடி நமஸ்காரங்களையும் பகவானுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம். நாம் சுவாமியின் முன்னால் அமர்ந்துள்ளோம். சுவாமிக்கு சந்தோஷமா? சுவாமிக்கு எப்படி இருக்கிறார்? சுவாமி சேரில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஆனந்தமாக இருக்கிறாரா? அன்பு கிடைக்கிறதா? எங்க அன்பு தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அந்த ஸ்கூல் குழந்தைக்கு பிடிச்சிடும். அப்போ இந்த பஜனையை நாம் சுவாமிக்கு பிடித்த வகையிலே பாடும்போது, சமிதிகளிலே பாடும்போது, பஜனா மண்டலிகளிலே பாடும்போது, நமது இல்லங்களிலே பகவானுடைய பஜனைகளை ஆனந்தமாக சமர்ப்பிக்கும் போது பஜனையுடைய தரம் அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும். பஜனை எதுக்காக சார் பாடுறோம்? அது டோக்கனா? சுவாமிக்கு பிடித்தமா? ஒரு பிரசாதம் செய்தால் கூட அதில் சர்க்கரையும் உப்பும் அளவும் சரியாக இல்லை என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இலையில கொஞ்சம் வெண்பொங்கல் வச்சிருக்காங்க, உப்பு போடலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? சுவாமி பிரசாதம் சாப்பிடுவோம், உப்பு எப்படி சாப்பிடுறது? மெதுவாக அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் உறுதி பண்ணுறது விளங்கணும். என்ன சுவாமி சங்கல்பம் மெதுவாக கண்டிச்சோம். அப்போ இந்த இடத்துல பக்தி எங்கே போச்சு? ஒரு சாதாரண பதார்த்தம் அது உணவு 4 மணி நேரத்தில் சேர்த்து மீண்டும் பசி எடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தையே நாம் பிடித்தது பிடிக்காதது என்று பார்க்கும்போது அதனால் யாருக்கும் எந்த நஷ்டம் இல்லை, லாபம் இல்லை. உங்களுக்கு நீங்க சாப்பிட்டா உங்க உடம்பு உங்க மனசு பசிக்க போகுது, பசிக்காமல் இருக்க போகுது, அவ்வளவுதான். சரி, बवळिंब साई देवा शृंगार मुकनेनी उय्यालो कवैया लारी
ఉయ్యాలలోకవయ్యా లాలి తేజోన్మయ సిద్విలాస దీనజన సంరక్షక రాజేంద్ర రవీంద్ర సురేంద్ర నరేంద్ర నారాయణ జో